ஆண்ட்ரூ டேட் நிலைமை இந்த அளவுக்கு போகும்னு கண்டிப்பாக நினச்சே பார்க்கல ஃபைட்டில். நான் இது வரைக்கும் ஃபைட்டை மரம் மரம் சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டாப்புல ஆண்ட்ரூ டேட். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் விழுந்த ஒரு தெளிவான பஞ்சுனா அதுதான், அதுவும் ஆண்ட்ரூ டேட் தான் வாங்குறாப்புல. அது கிட்டத்தட்ட ஒரு அப்பர் கட் நாக் அவுட் மாதிரி தெரிஞ்சது. சரியான ஷாட்டு, தெளிவாக விழுந்திருந்தா அதுலேயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்துட்டு ஆண்ட்ரூ டேட் அவரோட ரீசன்ட் ஃபைட்டு. டாப் டியர் ஃபைட்டராக இருப்பார் அப்படின்னு பார்த்தப்ப வந்துட்டு லீஸ்ட் காம்படிஷன் இருக்கக்கூடிய இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருமே வந்து ஒரு இன்டர்நெட் பர்சனாலிட்டி, அது மூலமாகவே ஃபேமஸ் ஆனவர் தான். அதே மாதிரி ஃபேமஸான ஒரு யங்ஸ்டர் 29 இயர் ஓல்டு தான் சேஸ் டிமோர். அவர் கூட தான் ஃபைட் பண்ணி இந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்காரு. இவர் 39, அவர் 29 இயர்ஸ் ஓல்டு. வெயிட் டிஃபரன்ஸ் கூட பெருசாக கிடையாது. ஹைட்டுமே கிட்டத்தட்ட ஈவனாக ரெண்டு பேருமே 6.2 தான் இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரூ டேட் வந்து அவரை கிளைம் பண்ணிக்கிறது என்னதுன்னா, ஐம் த பெஸ்ட் அப்படிம்பாரு. எல்லா ஃபைட்டர்ஸும் சொல்லிக்கிற மாதிரி தான். ஸோ அவரோட இமேஜ் வந்து இதில் பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு இந்த ஃபைட்டுக்கு அப்புறம். என்னென்னா, இவர் ஒரு ப்ரோ ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப ஒரு ரியாலிட்டி ஸ்டார் தான் இவர். இந்த சேஸ் டிமோர்ன்றவர் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர், ரியாலிட்டி ஷோ ஸ்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவருமே ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டர் கிடையாது. அவர்கிட்ட வந்து இவர் லூஸ் பண்ணது தான் பெரிய ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு இவருக்கு. ஸோ அந்த ஃபைட்டை வந்து தான் பயங்கரமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் சரி இவர் ஃபைட் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதை வந்து அப்படி ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இடையிலையும் வந்து ஆண்ட்ரூ டேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு இருந்த நேமு. ஸோ அவரோட ஃபைட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அப்படி பார்ப்போம். இது வந்து ஃபுல் ஃபைட்டு கிடையாது, ஃபைட்டோட ஹைலைட்ஸ் தான். நான் வந்து ஒரு ப்ரோ ஃபைட்டர்லாம் கிடையாது, அதை முதல்ல சொல்லிடுறேன். ஆனால் வந்து அப்சர்வர் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு ப்ரோ ஃபைட்டை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வியூ பாயிண்டில் தான் நான் பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ரூல்ஸில் தான் நடக்குது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பர்ஃபெக்ட் பாக்ஸிங் இதில் இருக்காங்களா அப்படின்னா போஸ்டரில் இருக்காங்கன்னா அது கூட இல்லை. இந்த பக்கம் ஒரு பிங்க் க்ளவுவில் இருக்கிறது தான் சேஸ் டிமோர். ஆண்ட்ரூ டேட்டு தெரியும் எல்லாருக்கும். ஸோ அவங்களோட இவர் வந்து டோட்டலாக அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அவரோட ஸ்டான்ஸு. அன்ப்ரொஃபஷ்னல்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாக்ஸிங் மேவெதர் இவங்களோட குரூப் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டான்ஸ்லேயே டிஃபரன்ஸ் தெரியும். ஹைட்டு ஈவன்றாங்க. ஆனால் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு சேஸ் டிமோரோட ஹைட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. இவர் பண்ணக்கூடிய பஞ்சஸ் எல்லாமே ஈஸியாக வந்து ஹேண்ட் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாகவே கவுண்டர் பண்ணிடுறாப்புல. ஆண்ட்ரூ டேட்டோட ஒரு சில ஃபைட் வீடியோஸை பார்த்தேன். அதில் அவர் நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த பாடி ஷாட்டுக்கே தான் போகிறது. அதே தான் இதுலேயும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவரோட பேக்ரவுண்ட்ன்றது கிக் பாக்ஸிங் அப்படிங்கும்போது ஃபுல் பாடி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது டாப் டியர் ப்ரொஃபஷ்னல்ஸோட ஃபைட்டு மாதிரியெல்லாம் தெரியல. ஒரு மிடில் லெவல், என்ன சொல்கிறது, நேஷ்னல் லெவலில் ஒரு கம்பீட் பண்ணக்கூடிய ஃபைட்டர்ஸ் வேணால் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட வெயிட் கேட்டகரின்றது டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
6.2 அப்படிங்கிறப்ப அவங்க வெயிட் ஓவர் 100 கேஜி தான் இருக்கும். டாப்ஜின்னு கத்துறாங்க. அவரே கொடுத்துக்கிட்ட பேர் டாப்ஜி என்ன ஆகுறாருன்னு தெரியல, பார்ப்போம். டிக்கெட்ஸ் எல்லாம் பயங்கர ப்ரைஸி. டிமோர் பார்க்கும்போது வெயிட்டுமே அட்வான்டேஜ் இருக்குது. வெயிட் அட்வான்டேஜ், ஹைட்டுமே கொஞ்சம் ஹைட் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொன்று வந்து ரவுண்ட்ஸ் போக பார்த்தீங்கன்னா இவர் ஆண்ட்ரூ டேட்டு டவுன் ஆகிற ஏஜ். இன்னொன்று வந்து ரிங்கில் ஃபைட் பண்ணி அவர் 5+ இயர்ஸ் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ வந்துட்டு லைவில் இல்லை அவர். இந்த கிராப் பண்ணும்போதே எப்படி தெரியுதுன்னா, இந்த கேஸ் அவுட் ஆன மாதிரி தான். கேஸ் அவுட்னா என்ன, எனர்ஜி டவுன் ஆகிற கண்டிஷனில் தான் அப்படி போய் ஹக் பண்ணிக்கிற மாதிரிலாம் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இது பார்க்க அப்படி தான் தெரியுது. நான் வந்து பாக்ஸிங் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, பட் எனக்கு டேக்வாண்டோ, MMA, கராட்டே இதில் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன். பாக்ஸிங் ரிங்குன்னு நான் இறங்கினதே கிடையாது. எனர்ஜி டோட்டலாக டவுன் ஆகிருக்கு. ஆண்ட்ரூ டேட்டை பார்க்கும்போதே தெரியுது. அவர் ஏஜ்னு பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் வந்து அந்த கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸில் இல்லை அப்படின்றது தெரியுது. ஸோ ஸ்டெமினா இல்லை அப்படின்னா ஃபைட்டு பண்ணவங்களுக்கு தெரியும். ரிங்கில் இறங்கி பண்ணும்போது லெஸ் தென் 1 மினிட்ல உங்களோட என்டையர் எனர்ஜி டவுன் ஆகும். நீங்கள் எவ்வளோ கார்டியோ பண்ணியிருந்தாலும் சரி, பெஸ்ட்டு கார்டியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான். ஃபைட்டில் இறங்கி கொஞ்ச நேரத்திலே வந்து உங்களோட டோட்டல் எனர்ஜியை டவுன் பண்ணும். க்ளீனாக இதுலலாம் தெரியுது. இந்த சேஸ் டெமோர் வந்துட்டு சைஸ் அண்ட் வெயிட்டை வச்சே வந்து அவர் அவுட் கிளாஸ் பண்ணுறாப்புல. ஈஸியாக வந்து அதை வச்சே புஷ் பண்ண முடியுது. இவரால் பெருசாக டெக்னிக்ஸ்னு எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஆண்ட்ரூ டேட் இந்த பாயிண்ட்லேயே வந்து எனர்ஜி டோட்டலாக டவுன் ஆயிடுச்சுன்னு நல்லா தெரியுது. அவர் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்கேஜில் பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அங்கே பஞ்ச்லேயே எனர்ஜி இல்லை. ஸோ இங்கேருந்தே அவர் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்றது நல்லா தெரியுது. சேஸ் டெமோரோட பஞ்சஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு ஸ்விங் தான் பண்ணுறாரு தவிர அந்த ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக ஒரு பஞ்சஸ் அப்படின்னு நம்மளால் இதை பார்க்க முடியல. அப்படி ரேண்டமாக ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு பார்ட் டைம் பாக்ஸர் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் லெவல் பாக்ஸர் அப்படின்னு பார்க்கலாம். ஃபோர்த் ரவுண்டா
இதிலே வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபேஸில் இவ்வளோ ஃப்ரீயாக பஞ்சஸ் விழுகுது. இது இன்னொரு டவுட் ஒன்று இருந்துச்சு. மேபி வந்துட்டு ஸ்கிரிப்டட் ஃபைட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்கிரிப்டட் ஃபைட்டாக பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் சான்ஸும் இல்லை. என்னென்னா இவர் ஆண்ட்ரூ டேட்ன்ற பர்சன் வந்து ஏற்கனவே ஒரு பில்லியனர். ஸோ ஒரு ஸ்டேஜ் பண்ணி இந்த ஒரு ஃபைட்டை பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கானா இல்லை. இன்னொன்று ஃபைட்டை பார்க்கும்போது அவர் ஃபுல் ஃபோர்ஸில் எதுவும் ஒரு பஞ்ச் தான் ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் போன மாதிரியே தெரியல. அல்லது எனர்ஜி டவுன் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல. பிகினிங்கில் இருந்தது அப்படியே டவுன் ஆகிட்டே தான் வருது. நான் ஆரம்பத்தில் அதான் நினச்சேன், சும்மா ஸ்டேஜ் பண்ணுறாங்களே. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு அது ஒரு விஷயம் இருக்குது. பில்லியனர்ஸ் எல்லாம் நினச்சாங்க அப்படின்னா UFC ரிங்கில் கூட போயிட்டு காசை கட்டி இறங்கி ஏதாவது ஒரு லோக்கல் ஃபைட்டரை வச்சு அவங்க மேட்ச் எல்லாம் வின் பண்ணுறதெல்லாம் நடக்குது. UFC-ன்னு கிடையாது, அதுக்குன்னு ஒரு சில அசோசியேஷன்ஸ் இருக்குது. அதில் இறங்கிட்டு ஃபைட் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சும்மா அவங்களோட பொழுதுபோக்குக்கு பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இது கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷ்னல் லெவல் ஃபைட்டர்ஸாக தான் தெரியுறாங்க. பாயிண்டில் 2 பேருக்குமே எனர்ஜி பெருசாலாம் இல்லை. இன்னும் வந்து சேஸ் டிமோருக்கு வந்து அந்த ஏஜ் அட்வான்டேஜ்னால ஓரளவுக்கு எனர்ஜி இருக்குது. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த அளவு இல்லை. ஃபைட்டு ஃபுல்லாக இப்படி தான் போகும் போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நீ மேட்ச் ஃபுல்லாமே இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே பெருசாக லேண்ட் பண்ணிக்கல. ஆனால் சேஸ் டிமோர் வந்துட்டு ஃபேஸ் பஞ்சஸ் ஒரு சிலது லேண்ட் பண்ணுறத கவுண்ட் ஆகிக்கிட்டே வரும். ஃபைனலாக டெசிஷன் கொடுக்கும்போது சேஸ் டிமோருக்கு தான் பாயிண்ட் ரீச் ஆகும். ஏன்னா ஆண்ட்ரூ டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஃபேஸ் பஞ்சுன்னு பெருசாக லேண்ட் பண்ண மாதிரியே தெரியல. பாக்ஸிங் தானே, ஸோ உங்களுக்கு ஃபேஸ் பஞ்சஸ் தான் மேக்ஸிமம் கவுண்ட் ஆகும், பாடி பஞ்சஸும் ஆகும். ஆனால் அவர் வந்து சாலிடாக வந்து எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அது கிட்டத்தட்ட ஒரு அப்பர் கட் நாக் அவுட் மாதிரி தெரிஞ்சது, அதோடய முடிஞ்சிருக்கும். சரியான ஷாட்டு, தெளிவாக விழுந்திருந்தா அதுலேயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணதும் ஓப்பனாக அப்படியே நின்றுட்டே இருக்காப்பெல்லாம் தெளிவாக அப்பர் கட்டு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் விழுந்த ஒரு தெளிவான பஞ்சுனா அதுதான், அதுவும் ஆண்ட்ரூ டேட் தான் வாங்குறாப்புல. இப்போ திரும்பவும் அதே தான் ட்ரை பண்ணுறாப்புல. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதும் அந்த பஞ்சில் தான் பஞ்ச் பண்ணது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போயும் ஸ்டார்ட் பண்ணதும் அதே பஞ்சை ட்ரை பண்ணார், மிஸ் ஆகி போச்சு. ஆண்ட்ரூ டேட் கொஞ்சம் சுதாரிச்சிட்டாப்புல. திரும்ப திரும்ப சேஸ் டிமோர் வந்து அதே பஞ்சுக்கு தான் போகிறாப்புல. ஸ்டார்ட் பண்ணதும் அந்த பஞ்சில் தான்டா மாட்டின நீ, இப்போ அதே திரும்ப பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான். அதான் அப்பர் கட்டே அப்படி போகுது மேலே வரைக்கும். மரம் சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டாப்புல ஆண்ட்ரூ டேட். யார் கவுண்டமணியும் கார்த்தியும் வந்து ஒரு இதில் காட்டுக்குள்ளே ஃபைட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா,
மாப்பிள்ளை என்னால் முடியல மாப்பிள்ளை அப்படின்ட்டு கார்த்தி தோளில் சாஞ்சிருப்பார் பாருங்க. அந்த மொமெண்ட்டு தான் ஞாபகத்துக்கு வருது இதை பார்த்தா. பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு சேஸ்க்கு. ஓப்பனில் விட்டு பஞ்ச் பண்ணு பார்ப்போம் அப்படின்ற லெவலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாப்புல. டாப்ஜி டவுன் ஆகிட்டாப்புல. டோட்டல் டவுன் எனர்ஜி. சேஸ் டிமோருக்கு அந்த ஓப்பன் தெரிஞ்சிடுச்சு, அப்பர் கட்டு மாட்ராப்ல அப்படின்ட்டு. ஏற்கனவே கார்டெல்லாம் டவுன் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக இப்பையும் விழுந்தது பஞ்சு. கார்னர் பண்ணி நிப்பாட்டியாச்சு. ஒரு ப்ராப்பர் ஒரு 3-4 பஞ்ச் பண்ணால் முடியும். ஆனால் அவருக்குமே அந்த கண்டிஷனில் இல்லை. ரெண்டு பேருக்குமே எனர்ஜி டவுனு. சொல்லப்போனால் ஆண்ட்ரூ டேட் வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டாப்ல. இந்த அளவுக்கு வேறு அடி விழுந்திருக்கா? ஐப்ரோ பஞ்சில் இதாகிடுச்சு போல் தெரியுது, ப்ளீட் ஆகுது. ஆண்ட்ரூ டேட்டை வந்து கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சுட்டாங்க இதில். அதே அப்பர் கட்டுக்கு தான் எய்ம் பண்ணிட்டே இருக்காப்புல. அதுவும் திரும்ப திரும்ப மாட்டிகிட்டே இருக்காப்புல ஆண்ட்ரூ டேட். ஆண்ட்ரூ டேட் நிலைமை இந்த அளவுக்கு போகும்னு கண்டிப்பாக நினச்சே பார்க்கல ஃபைட்டில். நான் இது வரைக்கும் ஃபுல் ஃபைட்டை பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் பார்த்தேன். ஆனால் இதிலே பார்த்தா தெரியுது ரொம்ப மோசமான கண்டிஷன் கொண்டு போயிட்டாங்க. இவர் ஆக்டிவாக இப்போயுமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஆக்டிவ் தான். இவர் இருந்த பேச்சு கொஞ்சம் இல்லை, ஓவராகவே தான் பேசுவாப்பில். என்ன சொல்கிறது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்பீச். இதெல்லாம் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ட். என்ன சொல்கிறது, இங்கெல்லாம் வந்து டாக்ஸிக் மேல் அப்படின்னு தான் வீடியோவே போட்டாங்க. அந்த மாதிரி தான் பேச்சே இருக்கும். நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசுவாப்புல. இப்போ இந்த இது சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆகுறாரு அப்படின்றது தெரியல. இவர் மேலே லீகலாகவே நிறையா இஷ்யூஸ். இவர் எது மூலமாக அந்த அளவுக்கு எந்த பிஸ்னஸ் மூலமாக இந்த அளவுக்கு வளர்ந்தார் இதெல்லாம் தெரியாது. ஆன்லைனில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டின்னு வச்சு ரன் பண்ணுவார். அதில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. நான் வந்துட்டு 1 month தான் ஆகுது ஜாயின் பண்ணி, இவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக இந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ப்ரமோஷன்லாம் இருக்கும். அப்புறம் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ், கார்ஸ், அது இதுன்னு அந்த லாவிஷான லைஃப் தான். ஆனால் எப்படி அந்த லைஃப் வந்துச்சு அப்படின்றது பெரிய கொஷின் மார்க் தான். இன்னமும் வந்து இந்த லீகல் இஷ்யூஸ்லாம் போய்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 1 year கிட்ட ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணி வெளியே வந்தார் என்னன்றது தெரில. சேஸ் டிமோர் அந்த ஒரு மூவை பார்த்து வச்சுட்டு அதுலேயே அடிக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருக்கா. அப்பர் கட்டுக்கே போய்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக அதே தான். மேபி கிக் பாக்ஸிங் ரூல்ஸாக இருந்தால் ஆண்ட்ரூ டேட்டால் இதை வந்து ஓரளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட மெயின் கிரவுண்டு அதுதான்.
கிக் பாக்ஸிங் தான். கிக்ஸ் நல்லா பண்ணுவாப்புல. ஒரு சில ஃபைட்டை பார்த்துருக்கேன், கிக்ஸ் நல்லா வரும். அப்படி பார்க்கும்போது பாக்ஸிங்குள்ளே போனது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன் நான் இதில். போதும், முடிச்சு விட்டுருவோம். முடிஞ்சு. ஹெவி வெயிட் சாம்பியன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றாங்க. இவங்க ஃபைட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் டியர் கேட்டகரிஸ் ஆஃப் பாக்ஸிங் கிடையாது அப்படின்னு இருந்தாங்க. யூஎஃப்சி இவங்கெல்லாம் K1 இதெல்லாம் கண்டென்ட் பண்ணுறது தான் வந்துட்டு டாப் டியர் கேட்டகரிஸ். இது வந்து ஒரு 3rd 4th லெவல் ஆஃப் ஃபைட்டிங். இவங்க வந்து வேர்ல்டு டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஒரு நேஷ்னல் லெவல் டைட்டில் மாதிரி. ஒரு 100% ப்ரொஃபஷ்னலாக போகும்போது அது ஒரு நேஷ்னல் லெவல் டைட்டில் மாதிரி தான் கன்சிடர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் வின் பண்ணுறாங்க. ஓகே, ஆண்ட்ரூ டேட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம் மேபி அதுவேவும். ஆனால் வந்து ஒரு ஃபைட்டராக பார்க்கும்போது அவர் அவுட் ஆஃப் த ஃபீல்டு இப்போ அப்படி தான் தெரியுது. ஏன்னா அவரோட மெயின் கிரவுண்டாக இல்லை அப்படின்னாலும் இப்போ இந்த ஒரு ஃபைட்டுக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பண்ணாலுமே வந்து அவரால் பெருசாக சர்வைவ் பண்ண முடியல. இதுதான் இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட்டு நிறைய வந்துட்டு நான் இதில் பார்த்ததும் சரி இந்த வீடியோஸ் பண்ணணும். ஆண்ட்ரூ டேட்டை பற்றி இங்கேயுமே ஒரு பெரிய ஃபாலோயிங்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். ஆண்ட்ரூ டேட்டை பற்றி பயங்கர ஹைப்பாக போய்கிட்டு இருந்தது ஒரு டைமு. இப்போ இந்த ஒரு ஃபைட்லாம் நடந்ததெல்லாம் நம்ம மக்களுக்கெலாம் தெரியுமான்னு தெரில. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.